நைமிசாரண்யம் ஒரு க்ஷேத்திரம். நம்ம பாரத பூமியில் என்ன ஒரு விசேஷம்னா, க்ஷேத்திரங்களுக்கு கம்மியே இல்லை. ஒன்றா இரண்டா யாவத் பாரதம் சொன்னா பிரமிப்பா இருக்கும். ஆசேத்து ஹிமாச்சலம், கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரல, இந்த பக்கம் அட்டக்கில இருந்து அந்த பக்கம் கட்டக்கு வரல பரவி இருக்கக்கூடிய நம்ம பாரத பூமியில புண்ணியக்ஷேத்திரங்கள் ஒன்றா இரண்டா? தற்காலத்தில் சொல்ல போனா மாநிலங்கள் மாறுபட்டிருக்கலாம், நட உட பாவனைகள்ல மாறுபாடு இருக்கலாம், நம்ம நாட்டில் மொழிகள் கூட வேறுபட்டிருக்கு, பல வழக்க பழக்கங்கள் கூட அங்காங்கு மாற்றம் இருக்கலாம். ஆனால் புண்ணியக்ஷேத்திரங்கிற அந்த கான்செப்ட் இருக்கே, அது எல்லாம் ஒண்ணுதான். அது தமிழகத்தில் கூட ராமேஸ்வரம், கும்பகோணம், மதுரை, காஞ்சிபுரம், இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வந்தா கர்நாடகால ஹம்பி, சிங்கேரி போன்ற எவ்வளவு கஷேத்திரங்கள் இல்லைங்க. தர்மஸ்தலா, மூகாம்பிகா ஸ்தலம். ஆந்திரால பத்ராச்சலம் முதற்கொண்டு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. கேட்க வேண்டாம் மக்கள், பிரசித்தமான ஒரு ஆலயம் திருப்பதி. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், பீகார், காஷ்மீர், எந்த மாநிலம், கல்கத்தா, எந்த மாநிலம், வெஸ்ட் பெங்கால் எடுத்துருந்தோம், எல்லா ஊரிலும் புண்ணியக்ஷேத்திரம். 12 ஜோதிர்லிங்கம் உதாரணத்துக்கு பார்த்தா 12 ஜோதிர்லிங்கமும் நாடு முழுக்க பரவி இருக்கு. அதே மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தா 108 திவ்ய தேசம். இந்த நைமிசாரண்யம் அந்த எந்த க்ஷேத்திரமா இருந்தா என்ன, இந்த ஒரு லைஃப் நமக்கு ஒரு ஜீவனம் இந்த லைஃப் டைம் போராது. எல்லா க்ஷேத்திரத்தையும் தரிசனம் பண்றதுக்கு போராது. அவ்வளவு புண்ணிய க்ஷேத்திரங்கள். அந்த புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு தேவதா மூர்த்திகள் பேர் வேணா மாறுபட்டிருக்கலாம். அயோத்தியால ராமருங்கிறோம், ராமேஸ்வரத்துல ராமசுவாமிங்கிறோம், காசியில ஈஸ்வரன் சர்வேஸ்வரன், அதே மாதிரி ஓம்காரேஸ்வரர் ஜோதிர்லிங்கத்தில் ஒண்ணு, அது பக்கத்திலே மகாகாலேஸ்வரர். கேட்க வேண்டாம், பேர்கள் வேணா மாறுபட்டிருக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி, பழனி முருகன். அந்த க்ஷேத்திரத்தை நினைச்சாலே நமக்கு புண்ணியம் வரும். போய் தரிசனம் பண்ணா கேட்கவே வேண்டாம். இந்த நைமிசாரண்யங்கிற க்ஷேத்திரம் ஒரு பெரிய காட்டு பகுதி, அப்படின்னா ஆரண்யக்கம். அது இன்னும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 16 கனபாடிகள் அழைச்சிட்டு அங்க போய் சம்பூர்ண வேத பாராயணம் பண்ணக்கூடிய பாக்கியம் சுவாமி எனக்கு கொடுத்தார். மகாபரிவாரோட கட்டாட்சம். ஏன் அங்க போய் சம்பூர்ண வேத பாராயணம் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேதவியாச நம்ம வேதம் ரொம்ப பெருசா இருக்கு, விஸ்தாரமா இருக்கு, கலியுகத்துல இது அத்தியானம் பண்றது ஒருவேளை சிரமமா இருக்குமோன்னு அவர் நினைக்கிற வேதவியாசர். அதனால என்ன பண்ணார், வேதத்தை 4ஆக விபாகம் பண்ணார், கோடிஃபை பண்ணார். வேதவியாசர் கோடிஃபைட் வேதாஸ் into 4. and we know the names. நமக்கு அந்த பேர்லாம் தெரியும். குருவேதம், எதிர்வேதம், சாமவேதம், அத்ர்வண வேதம். அவர் வேதத்தை 4ஆக கோடிஃபை பண்ணார் இல்லையா, அந்த இடம் நைமிசாரண்யம். பெரிய மகாவிருஷம், அக்ஷய வட்டம். இன்னும் அந்த விருட்சம் இருக்கு, யுகமா இருக்கு. நம்ம போனா இன்னும் தரிசனம் பண்ணலாம். அதே எங்க வேதவியாசர் வேதத்தை 4ஆக கோடிஃபை பண்ணாரோ அதே இடத்துல உட்கார்ந்து எதிர்வேத சம்பூர்ண வேத பாராயணம் நடந்தது. நினைச்சு பாருங்க. ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு இதை பத்தி சொல்றேன்னா, அந்த நைமிசாரண்ய க்ஷேத்திரத்துடைய மகிமை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த சத்யநாராயண பூஜைக்கும் அதுக்கு உண்டான லிங்க் நமக்கு ஈஸியா புரியும். அந்த இடத்துல சௌனகாதி மகர்ஷிகள் ஒரு சமயம்
சூத்தர்னு ஒரு பௌராணிகர். அந்த சூத்த பௌராணிகர் புராணங்களை கரைச்சி குடிச்சவர், மகா தபஸ்வி. அந்த சூத்தரை இந்த சனகாதி மகர்ஷிகள் போய் கேட்கிறாங்க. மக்கள் பல நேரங்களில் மனசுல நிறைய வருத்தங்கள்லாம் இருக்கு, அவளுக்கு சில பேருக்கு தெரியாத வியாதிகளும் இருக்கு, பிராரப்த கர்மாவுடைய வீரியத்தினால கஷ்டப்படுறவெல்லாம் இருக்கா, அவளுக்கு ஏதாவது சுலபமான ஒரு விமோச்சனம் இருக்கா, பாதை இருக்கா அப்படின்னு யாரு கேட்கறது? சனகாதி முனிவர்களே பெரிய மகிழ்ச்சிகளவா, முனி சிரேஷ்டர்கள், உலகத்துக்கு தெரியப்படுத்துறோங்கிறதுக்காக சூத்திர போய் கேட்கிறாங்க. அந்த பௌராணிகர் என்ன பண்ற, நான் சொல்றது அப்படி இருக்கட்டும், அதுக்கு வழி. ஒரு சமயம் நாரத முனி, நாரதனும் பெரிய சிரேஷ்டர். நமக்கு நாரதன் என்ன தோணும், இந்த சினிமா எல்லாம் விஷுவல பார்த்து என்ன ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். பல விஷயங்களே நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற காலகட்டம் அது. அது யாரையும் நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, காலத்தினுடைய பிரபாவம் அது. அவர் எப்போது ஏதோ வேலையை மீட்டு இருப்பார் போல இருக்கு, ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பார் போல இருக்கு. ஏன்னா அப்படிதான் நாரதன் அதான் கண்மணி தெரியும். அது எங்க இருக்கு அங்க சொல்லி, அங்க இருக்குது இங்க சொல்லி, ஏதாவது கொஞ்சம் குசுமத்தம் ஏதாவது பண்ணுவார் போல இருக்கு, இப்படி எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அது அல்ல. திரிகாலமும் அறிந்த ஞானி மாத்திரமல்ல நாரதர், மகா தபஸ்வி. எல்லா தேவதா மூர்த்திகளையும் சுலபமாக அணுகக்கூடியவர் மாத்திரமல்ல, வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்க போறது அப்படின்னு தீர்க்க தரிசனம் முழுமையாக பூர்ணமாக உடையவர் தான் இந்த நாரத மகாமுனி. அதனால அவரை குறிப்பிட்டு இந்த சூத பௌராணிக சொல்ற, இந்த நாரத முனி ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்க, அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறார். இதை தான் சொல்றேன்னு சொல்லல, அந்த கிரெடிட் முழுக்க நாரத முனிக்கு கொடுக்கிறார். ஏன்னா நாரத முனி பாருங்க, இது எப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு பாடம் இதுல இருந்து நம்ம கத்துக்கணும். சனகாதி முனிவர்களும் பெரிய மகனியர்கள், பெரிய மகர்ஷிகள். இந்த மகர்ஷிகள்னா கூட நமக்கு ஒரு வேறுபட்ட ஒரு தவறான அபிப்பிராயம் சொல்ல மாட்டேன், வேண்டாத அபிப்பிராயம் இருக்கலாம். ரிஷி தான் யாரு, நான் தாடி வளர்த்துண்டு என்ன கையில ஒரு கமலத்தை வச்சுண்டு எங்கேயோ காட்டுல உட்கார்ந்துட்டு ஏதோ மூக்க மூடிண்டு காய மூண்டு ஏதோ தபஸ்ல ஏதோ உட்காந்துருப்பாருப்பா. ரிஷிகள்லாம் அவர்தான். ஏன்னா நம்ம சினிமால டிராமால பார்த்து மனசு ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிடையாது. ரிஷிகள் அத்தனை பேரும் திரிகால ஞானிகள் மாத்திரமல்ல, சர்வம் உணர்ந்தவர்கள், மந்திர திரஷ்டாக்கள். இப்ப வேதம் நம்ம சொன்ன வேதப்பாடம் நடந்தது. வேதத்தை காத்தால் கேட்டோம் இல்லையா, காதல கேட்டோம் நம்ம எல்லாரும். இந்த ரிஷிகள் வேதத்தை கண்ணாலேயே பார்த்தாலாம். எப்படி நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறேன், நம்ம எல்லாரும் ஃபேனை பாக்குறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி வேத மந்திரங்களை கண்ணால பார்த்தாருன்னா அது சாத்தியமான்னு நமக்கு இன்னைக்கு தோணலாம். சாத்தியம். அதுக்கு ஒரு லௌகீகமான நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 50 வருஷம் கூட வேண்டாம், ஒரு 30-25 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட சொல்லிருந்தா, இந்த மாதிரி மொபைல் இந்த மாதிரி ஆப் எல்லாம் வரும், மொபைல் இந்த மாதிரி டிரான்ஸ்பர் பண்ண முடியும்,